பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையால் வரக்கூடிய என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பெண்களே எதிரிகளாக இருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய சகோதரி, அதாவது சித்தி அப்படிம்பாங்க. அவங்களுக்குள்ள உங்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகும், சண்டைகள் உருவாகும். அம்மாவுடைய சித்திக்கும் உங்களுக்கும் சண்டைகள் உருவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய சித்தி மட்டும் இல்லாமல் உங்க கணவர் வீட்டுல உள்ள விஷயங்கள், கணவர் வீட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள், கணவர் வீட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது கொடுக்கல, அந்த மாதிரி கணவர் வீட்டு பெண்களுக்கு பிரச்சனைகள், கணவர் வீட்டு பெண்களுக்கு ஏதாச்சும் சீர் செய்வதில் தடை, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். வயிற்றுக்கோளாறுகள், அடிவயிறு அதாவது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும். கர்ப்பப்பை கோளாறுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விந்து விரயம், இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த இடத்தில் அது மட்டுமே இல்லாமல் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்கப்பட்ட இடத்தில் அது ஒரு பிரச்சனையாக உருவாகக்கூடியதாக இருக்கும். எவ்வளவுதான் நீங்க அலங்காரம் பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லாத தன்மையாக இருக்கும். உடைகள், ஒரு போட்ட புது உடைகள் டக்குன்னு கிழிந்து போகக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு நகை போட்டீங்கன்னா அந்த நகை உடனே அடகுக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லாட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டீங்கன்னா உடனே அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி கட்ட முடியாத அளவுக்கு ஏதாச்சும் சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகக்கூடியது. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவங்களை இந்த கடன் உருவாகக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் உருவாச்சுனாலே அங்க கடன் பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த அனுபவங்கள் உருவாகும் போது நம்ம அதற்கு முன்னாக்கூட்டியே நம்ம ரொம்ப அவேர்னஸா, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை கையாளணும். எப்படின்னா பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளில் குழந்தைங்கள்ல இளைய சகோதரி, 2வது குழந்தைன்னு இருக்கும் இல்லையா, அந்த 2வது குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 2வது குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அந்த குழந்தை கொஞ்சம் எதிரி மாதிரி செயல்படுறதோ, இல்லாட்டா உங்களுக்கு நோய்வாய்ப்படுறதோ அந்த தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த 2வது குழந்தைங்களுக்குள்ள விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே இந்த கடன் பிரச்சனை உருவாகக்கூடிய காலத்தில் இது உருவாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம நிவாரணம் கிடைப்பதற்கு என்ன செய்யலாம்? இது நிவாரணம் பெறுவதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பொதுவாக இந்த நிவாரணம் பெறணும்னா மகாலட்சுமி வழிபாடும் குபேர வழிபாடும் நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மகாலட்சுமி குபேர வழிபாடு எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பா பண்ணுங்க. அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஸ்லோகங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. இல்லாட்டா மகாலட்சுமி எந்திரம் வாங்கி அதுக்கு அபிஷேக அலங்காரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு மகாலட்சுமி முழுமையான அருள் கிடைக்கும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிறைய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மகாலட்சுமி வழிபாடு நீங்க என்னன்னா, இப்ப நீ கேட்கிற நேரத்தில் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உடனே மகாலட்சுமியை நினைச்சு ரிஷபராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உடனே அந்த நேரத்துல உங்களுடைய காயின் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது ஒரு வெள்ளை துணியில எடுத்து மகாலட்சுமி போட்டோ கீழே வச்சுட்டு, அதை மகாலட்சுமி நியமி இருக்கிறாங்க, மகாலட்சுமி அங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த காயினுடன் ஒரு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து ஒரு துளி மஞ்சளையும் போட்டு கெட்டி வைங்க. கெட்டி வச்சுட்டு வெள்ளை துணியில கெட்டி வச்சுட்டு அதே மகாலட்சுமி வசியம் செய்வதாக எடுத்து பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த காயின் இருக்க வெள்ளை துணிக்கு அந்த பூஜைகள், அந்த பச்சை கற்பூரம் கரைஞ்ச அந்த நாள் தான் நீங்க மகாலட்சுமிக்கு அந்த காயினை சமர்ப்பிக்கணும், கொடுக்கணும். அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய, மகாலட்சுமிக்கு கொடுக்கக்கூடிய கடன் அது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை கொண்டு போய் நீங்க மகாலட்சுமி கோயில்ல போய் கொடுத்துட்டு திரும்பியும் வீட்டுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் எல்லாம் வச்சு மகாலட்சுமிக்கு ஒரு திருப்தியா, உன்னுடைய கடனை நான் அடைச்சிட்டேன், சீக்கிரம் என் கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைங்க. இந்த கோரிக்கை வைக்கும் போது உங்களுக்கு கடன் விரைவாக அடையும். இது திரும்பியும் அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி அது எந்த நாள், என்ன திதி, என்ன நட்சத்திரம் எதுவும் பார்க்காதீங்க. கற்பூரம் கரைந்த நாளில் கோயில போய் மகாலட்சுமி கொடுத்துருங்க. அதுக்கு மறுநாள் திருமுடி கற்பூரத்துடன் சேர்ந்த நாணயம் கெட்டி வச்சிங்கன்னா திரும்பியும் அந்த மந்திரங்களை, திரும்பியும் அந்த மகாலட்சுமி வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது
அது உங்களுக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகும். கடன்ல இருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகும். ரொம்ப எளிமையான வழிபாடுகளாகவே இது இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பூஜைகள் முளைக்கட்டிய மொச்சை பயிர்களை வைத்து பூஜைகள் பண்ணும்போது, அதாவது உயிர் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ற மாதிரி பண்ணணும். அதனால மொச்சை பயிரை முளைக்கட்டி வைத்து அதை வைத்து பூஜை பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த முளைக்கட்டிய பயிரை வழிபாடு பண்ணிட்டு அதை ஒரு சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மொச்சை பயிரை ஆளுக்கு 2 ரொம்ப அதிகமா முளைக்கட்டிய பயிர் வைக்கணும்னு நினைக்கலாம். ஆளுக்கு 2 பிரசாதம் மாதிரி எடுத்துக்கிட்டு திரும்ப மீதி இருக்கிறத மறுநாள் அவிச்சு நீங்க சாப்பிடுறது சிறப்பாக இருக்கும். அதனால பச்சை பயிர் முளைக்கட்டிய பச்சை மொச்சக்கொட்டை பயிரை ஆளுக்கு 2 அன்றைய பொழுது மட்டும் ஒரு கல்கண்டோடு சேர்த்து சவைச்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணினாலும் உங்களுக்கு அந்த மகாலட்சுமி முழுமையான அனுகிரகம் கிடைக்கும். இது வெள்ளிக்கிழமை பண்ணும்போது சிறந்த பயனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு பூஜையப்பமும் உங்களுடைய தலையில் மல்லிகைப்பூவும் அலங்காரத்துடன் நீங்க எப்பவுமே பூஜை பண்ணும்போது அது உங்களுக்கு சிறந்த மாற்றங்களும் வெற்றிகளும் தரும். இது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் பண்ணுவது சிறப்பாக இருக்கும், அல்லது வெள்ளிக்கிழமை கோதுளை காலத்தில் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இந்த 2 காலங்களில் நீங்க பண்ணும்போது ரொம்ப சிறந்த மாற்றங்கள் வெற்றிகளை உங்களை இந்த கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிக சிறந்த பரிகாரம் இதாக இருக்கலாம். இது என்னன்னா நான் சொன்ன அறிகுறிகள் தெரியும் போது இந்த பரிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். இந்த சொன்ன அறிகுறிக்கும் இதுக்கும் நிறைய லிங்க் ஆகும். அது அந்த அறிகுறிகள் வரும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வரும். எப்படி மாற்றங்கள் நீங்க உருவாக்க தெரிவிங்கன்னா, உங்க வீட்டுல இந்த பூஜைகள் பண்ணும்போது எதிர்பார்க்காத பெண், உங்களுக்கு எதிரி மாதிரி இருந்த பெண் உங்களுக்கு நட்பாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை வரும். அப்பொழுது உங்க கடன் பிரச்சனை தீரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஆண் பெண் 2 பேருக்கும் பொருந்தும். அதனால இந்த 2 பேருமே இந்த பூஜைகளை நீங்க செய்யலாம். சேர்ந்து மிக சிறப்பான வாழ்க்கையை பெற்று வர மகிழலாம். மகாலட்சுமியின் பரிபூரண அருள் உங்க அனைவருக்கும் கிடைக்கும். கடன் பிரச்சனை மீண்டு வர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.